என்னோட அம்மாவும் அப்பாவும் செக்கப்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்திருக்காங்க. போன இடத்துல இத்தனை நம்பர் ரூமுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இவங்களும் அங்கே போய் பார்த்தப்போ ஜெரியாட்ரிக்ஸ்னு போர்டில் இருந்திருக்கு. வீட்டுக்கு வந்த அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் செக்கப்க்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம், அங்கே ஜெரியாட்ரிக்ஸ்ன்ற யூனிட்டுக்கு அனுப்புனாங்க, ஜெரியாட்ரிக்ஸ்னா எக்ஸாக்டா என்னன்னு கேட்டாங்க. அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் மனசுல தோணுச்சு. இது மாதிரி நம்மள எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் தான் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த யூனிட்டுக்கு போகிறோம் இல்லை அனுப்பப்படுறோம் அப்படின்னே தெரியாமல் இருக்கோம். இது எல்லாரும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? இதை மனசில் வச்சு தான் இந்த வீடியோவில் இதை பற்றின தகவல்களை பதிவிட்டிருக்கேன். என்னென்ன யூனிட்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டலில் பொதுவாக இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஜெரியாட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்த்துருவோம். அப்புறம் அடுத்தடுத்த யூனிட்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம். நான் உங்கள் டீச்சர் அப்பர்ணா. ஜெரியாட்ரிக்ஸ் முதியோர் மருத்துவம். முதியோர்களின் தனித்துவமான சுகாதார தேவைகளை பராமரிப்பதில் கவனம் செலுத்தும் ஒரு சிறப்பு மருத்துவ பிரிவாகும். நியூராலஜி நரம்பியல், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பாக அணுக வேண்டிய பிரிவு. ஆர்த்தோபீடிக்ஸ் முடநீக்கியல் அல்லது எலும்பியல், எலும்புகளில் அல்லது தசைகளில் உண்டாகும் ஊறுபாடுகள் மற்றும் நோய்கள் தொடர்பாக அணுக வேண்டிய பிரிவு. பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம், குழந்தைகள் மட்டுமல்லாது 18 வயதிற்கு கீழே உள்ள அனைவரின் ஆரோக்கியம் தொடர்பாக அணுக வேண்டிய பிரிவு. ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி மகப்பேறியல் மற்றும் பெண்கள் மருத்துவம், கருத்தரிப்பு, குழந்தை பிறப்பு, குழந்தை பிறப்புக்கு பின் பெண்களின் ஆரோக்கியம் தொடர்பாக அணுக வேண்டிய பிரிவு. யூராலஜி சிறுநீரியல், மனித உடலில் உள்ள சிறுநீரக செயல்பாடு தொடர்பாக அணுக வேண்டிய பிரிவு. நெஃப்ராலஜி சிறுநீரகவியல், சிறுநீரக குறைபாடுகள் மற்றும் சிறுநீரக மாற்றமைப்பு தொடர்பாக அணுக வேண்டிய பிரிவு. டெர்மட்டாலஜி தோல் நோயியல், மேல் தோல் மற்றும் தோலடி திசுக்களில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பாக அணுக வேண்டிய பிரிவு. ஆப்தால்மாலஜி கண் நோயியல், கண் தொடர்பான நோய்கள் மற்றும் கண் அறுவை சிகிச்சை தொடர்பாக அணுக வேண்டிய பிரிவு. பல்மனாலஜி நுரையீரல் மருத்துவம், சுவாச குழாய் மற்றும் நுரையீரல் நோய்கள் தொடர்பாக அணுக வேண்டிய பிரிவு. கேஸ்ட்ரோஎன்டராலஜி இரையக குடலியவியல் மருத்துவம், வாயிலிருந்து குதம் வரையான இரையக குடலிய பாதையில் ஏற்படும் நோய்கள் தொடர்பாக அணுக வேண்டிய பிரிவு. ஆன்காலஜி புற்றுநோயியல் மருத்துவம், கேடு தரும் உடற்கட்டிகளால் ஏற்படும் பலவிதமான நோய்கள் மற்றும் புற்றுநோய்கள் தொடர்பாக அணுக வேண்டிய பிரிவு. எண்டோக்ரினாலஜி உடற்சுரப்பியல் மருத்துவம், அகச்சுரப்பு மண்டலம், அதன் நோய்கள், அது சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக அணுக வேண்டிய பிரிவு. ரூமட்டாலஜி வாதவியல் மருத்துவம், வாத நோய்கள் தொடர்பாக அணுக வேண்டிய பிரிவு. சைக்கியாட்ரி மனோவியல் மருத்துவம், மனநலம் சீர்குலைவு தொடர்பாக அணுக வேண்டிய பிரிவு. ரேடியாலஜி ஊடுகதிரியல் மருத்துவம், எக்ஸ்ரே, சிடி, அல்ட்ராசவுண்ட் போன்றவைகளுக்கு அணுக வேண்டிய பிரிவு. அனஸ்தீசியாலஜி மயக்கவியல் மருத்துவம், அறுவை சிகிச்சையால் ஏற்படும் வலியை குறைக்க மருந்துகளை உடலுக்குள் செலுத்தும் முறை தொடர்பானது. டென்டிஸ்ட்ரி பல் மருத்துவம், பல் உள்ளிட்ட வாய்ப்புறம் சார்ந்த நலன் மற்றும் நோய்கள் தொடர்பாக அணுக வேண்டிய பிரிவு. ஆர்த்தோடான்டிக்ஸ் பற்சீரமைப்பு அல்லது பல் நேர்த்திப்படுத்துதல், வளைந்த, ஒன்றுடன் ஒன்று இணைந்த, முறுக்கப்பட்ட அல்லது இடைவெளி கொண்ட பற்கள் இருந்தால் நீங்கள் அணுக வேண்டிய பிரிவு. ENT இயர், நோஸ் அண்ட் த்ரோட்
காது, மூக்கு மற்றும் தொண்டை தொடர்பான கோளாறுகளை கவனிக்கும் துறையாகும். செவித்திறன் குறைபாடு, விழுங்கும் பிரச்சனைகள், குரல் கோளாறுகள், சுவாசம் மற்றும் தூக்க பிரச்சனைகள், சைனஸ் மற்றும் அலர்ஜி, தலை மற்றும் கழுத்து பிரச்சனைகள் தொடர்பாக அணுக வேண்டிய பிரிவு. ஹீமட்டாலஜி, இரத்த நோயியல். இரத்தம், எலும்பு, மஜ்ஜை போன்ற உறுப்புகள், இரத்தம் தொடர்பான நிலைமைகள் மற்றும் நோய்கள் தொடர்பாக அணுக வேண்டிய பிரிவு. நியோனாட்டாலஜி, புதிதாக பிறந்த குழந்தை குறித்த மருத்துவம். புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு, குறிப்பாக நோய்வாய்ப்பட்ட அல்லது குறிப்பிட்ட மாதத்திற்கு முன்பே பிறந்த குழந்தைகளின் மருத்துவ கவனிப்பு தொடர்பாக அணுக வேண்டிய பிரிவு. கார்டியாலஜி, இதய நோயியல். இதயம் குறித்த கோளாறுகள் தொடர்பாக அணுக வேண்டிய பிரிவு. பாத்தாலஜி, நோயியல். நோய் அல்லது காயத்தின் காரணங்கள் மற்றும் விளைவுகளை பற்றிய ஆய்வு பிரிவு. பிசியோதெரபி, இயன்முறை மருத்துவம் அல்லது உடல் இயக்க மருத்துவம். முதுமை, உடல் காயம், விபத்துகள் காரணமாக உடல் உறுப்புகளின் இயக்கமும் பயன்பாடும் பாதிக்கப்படும் போது அளிக்கப்படும் மருத்துவ முறைகளை கொண்டது. ட்ரியாஜ், நோயாளிகளின் பிரச்சனைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் பிரிவு. கேஷுவல்டி, அவசர சிகிச்சை பிரிவு. ரீஹபிலிட்டேஷன் சென்டர், மறுவாழ்வு மையம். இன்பேஷண்ட் டிபார்ட்மெண்ட், ஐபிடி, மருத்துவமனையிலேயே தங்கி சிகிச்சை பெறுபவர்களின் பிரிவு. அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட், ஓபிடி, மருத்துவமனையில் தங்காது மருத்துவம் பார்த்துக் கொள்பவர் அணுக வேண்டிய பிரிவு. என்னங்க, என்னென்ன யூனிட்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இல்ல क्वेश्चंस இருந்தாலோ இல்ல நான் சொன்ன லிஸ்ட்ல ஏதாவது விட்டு இருந்தாலோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எப்பவும் போல எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன்.